ஹாய் வணக்கம். இன்றைக்கு நான் வீக்கெண்ட் சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் என்றால் பாவக்காய். இது மாமி வீட்டை போன வருஷம் அவன் தோட்டத்தில் வந்த பாவக்காய். வடிவாக வெட்டி கழுவி வெட்டி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தவ பேரங்கோ பச்சையாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி அதை தான் நான் கொண்டு வந்து எங்களோட வீட்டில் சமைச்சேன். நான் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா குத்தரிசி சோறு. வளமையாக குத்தரிசி சோறு தான் நாங்கள் சமைக்கிறது. இது முதல் பார்த்தது குறிஞ்ச இலையில் ஒரு வரை. இது பருப்பு, துவரம் பருப்பும் மைசூர் பருப்பும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி உண்டு. இதுதான் அந்த பாவக்காய் நான் இறால் போட்டு புளி விட்டு அவிச்சு வச்சேன். நான் இதுக்குள்ளே நான் அந்த பாவக்காய் என்ற கயரை எடுக்கிறதுக்கு இளநீ கொஞ்சம் விட்டேன். நான் இளநீ விட்டு சமைச்சா நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அந்த கயர்த்தன்மை பெருசாக இருக்காது. அதோடு நான் கொஞ்சம் மீனும் பொரித்து விட்டேன். நான் அது சமன் மீன் இருந்தது வீட்டில். அப்போ அதை பொரித்து விட்டேன். அப்போ இதுதான் இன்றைக்கு எங்களோட மத்தியான சாப்பாடு. நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்கோ. அப்போ நோய் நொடி இல்லாமல் வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கிறது. ஏழுமான அளவுக்கு ஹெல்த்தியான சாப்பாடுகளை சமைச்சு சாப்பிடுங்கோ. அப்போ ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழலாம். ஓகே, நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கள்னு நினைக்கிறேன். பாய்.